வணக்கம். நான் முகமது ஆலம், வடமாகாண கடற்றுறை இணையத்தின் செயலாளர். இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக பல விடயங்களை அரசுக்கும் அதே போன்று ஏனைய தரப்பினருக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தலாம் இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகளிலே இந்திய மீனவர் வருகை தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே இது தொடர்பாக நேரடியாகவும் நிறைய விடயங்களை அரசுக்கும் அதே போன்று அந்த மீனவ சமூகத்துக்கும் அதே போன்று தமிழக தரப்புக்கும் நாங்கள் நிறைய விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகளை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் அமைச்சுக்கும் இது தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றோம். இருந்த போதிலும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் எந்த கொள்கையும் இல்லாமல் அரசும் சரி அங்கிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசும் சரி இந்த மீனவர் விடயத்திலே திடமான எந்த கொள்கையும் மற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் வருகை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்படுத்தாமலே இருக்கின்றது. மீனவர்கள் அவ்வப்போது தங்களது ஆதங்கங்களை ஊடக வாயிலாகவும் போராட்ட வாயிலாகவும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்த போதிலும் இதற்கான நிலையான ஒரு கொள்கை அரசிடம் இல்லை. அண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், எதிர்கால காலங்களிலே தமிழகத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் காலங்களை பயன்படுத்தி தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருகின்ற விடயம் மிதமாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் கூட தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கச்சதீவுக்கு தீர்வை தேடி தருவோம் அல்லது கச்சதீவை மீட்டு தருவோம் என்ற அந்த கொள்கையிலே தங்களது நிலைப்பாட்டை பிரகடனமாக அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு கூட்டங்களில் ஒன்றான கச்சதீவை எவ்வாறு தமிழகம் தனது நாட்டுக்கு சொந்தமாக பெற்று தருவோம் என்ற வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்பதை வழங்கவில்லை. ஒரு நாட்டுக்கு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டுக்கு சொந்தமான ஒரு பொருளை அல்லது ஒரு கடல் பகுதியை அல்லது ஒரு தீவை எவ்வாறு இன்னொரு நாடு உரிமை கோரலாம் என்பது ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு இருக்கின்ற இந்த கருத்தை கூட இலங்கை அரசு இன்று வரை கண்டிக்கவும் இல்லை, அதற்கான எதிர்கருத்தையும் கூறவும் இல்லை. தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கச்சதீவை மீட்போம் என்ற ஒரு தொனிப்பொருளிலே ஒரு கருத்தை அங்கு பதிவு செய்கின்றார்கள். இங்கு நான் சொல்வது கச்சதீவை மீட்பது என்பது சாத்தியமல்லாதது, அது நடைமுறைக்கும் ஒத்துவராத ஒரு விடயமாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மீனவர்களை ஏமாற்றி அந்த வாக்குகளை சூறையாடுவதற்காக தமிழக அரசியல்வாதிகள் இது ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு காலங்களிலும் தேர்தல் காலங்களிலே இவ்வாறான செயற்பாடு நடைபெறுவதை நாங்கள் வழமையாக பார்த்து வருகின்றோம். அண்மையிலே கூட புதிதாக உருவாகி இருக்கின்ற அரசியல் கட்சிகள், தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் புதிதாக உருவாகும் போது இந்த கச்சதீவை மையப்படுத்துகின்றார்கள். எனவே கச்சதீவு என்பது ஒரு இறையாண்மைக்குட்பட்ட இலங்கைக்குட்பட்ட ஒரு பகுதியாகும். எனவே இந்த விடயத்திலே தமிழக மீனவர்களும் தமிழக மீனவ தலைவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அவர்கள் சூழ்ச்சிகரமாக தங்களது வாக்கை பெறுவதற்காக உங்களை பகடக்கைகளாக ஆக்க நினைக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்ச்சியின் பின்னால் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இதுவே இலங்கைக்குட்பட்ட பகுதி. எவ்வாறாயினும் நாங்கள் எல்லை தாண்டி போனால் இலங்கை கடற்படை கைது செய்யும். அங்கிருக்கின்ற மீனவரின் வாழ்வாதாரம் தங்களால் அளிக்கப்படுகின்ற நீங்களே பல தடவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களை தமிழக அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் கோரிக்கைகளை முன்வைங்க. மாற்று தொழில்முறைகளை உங்களது எல்லைக்குள்ளேயே தமிழகத்திலே நீண்ட கடற்பரப்பு இருக்கின்றது. அதையும் தாண்டி இந்தியா முழுவதும் உங்களுக்கான கடற்பரப்பு இருக்கின்றது. எனவே அந்த கடற்பரப்பிலே உங்களுக்கான தொழில்முறையை உருவாக்கி கொள்ளுங்கள். வெறுமனே நீங்கள் இலங்கை எல்லைக்குள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களது வாழ்வாதாரத்தை இழப்பதோடு கைது நடவடிக்கையிலும் உங்களுக்கு பாரிய அளவிலான இந்த படகுகள் சொத்துக்களை இழப்பதிலும் நீங்கள் இனிமேல் ஆளாகிவிடாதீர்கள் என்பதுதான் எங்களது வேண்டுகோளாக இருக்கின்றது. இதில் இலங்கை அரசுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. எனவே ஒரு திடமான கொள்கை இருக்க வேண்டும். வெளிநாட்டு படகுகளில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? குறிப்பாக தமிழக மற்றும் காரைக்கால் படகுகள் இலங்கை எல்லையை தாண்டும் போது கைது மட்டும் நடக்கின்றது. அது சிறிய அளவிலான ஒரு நடவடிக்கை. ஆனால் அரசியல் தீர்விலே அரசியல் கொள்கை என்ன இருக்கின்றது அரசாங்கத்துக்கு என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. முடிவடும் போது மட்டும் ஏதோ ஒரு காரணங்களை கூறுகின்றார்கள். ஆனால் கொள்கை ரீதியாக ராஜதந்திர ரீதியாக இதை எவ்வாறு தடுப்பது என்பது இலங்கை அரசாங்கத்திலும் இன்றும் எந்த விதமான தெளிவான கொள்கை இல்லாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம், ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்ளுங்கள். இலங்கை எல்லைக்குள் எந்த நாட்டு படகுகள் வந்தாலும் அது கைது செய்வதையும் மீனவர்களை கைது செய்வதோடு இந்த பிரச்சனை முடிவுறாது. இது தீர்வை நோக்கி போக வேண்டியிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலத்திலே பார்க்கின்றோம், இந்த கச்சதீவு விடயத்தை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு அப்பால் நாட்டின் நிலைமையை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். நாட்டிலே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலே இதற்காக இந்த எரிபொருளுக்காக நாங்கள் போராடிய காலம் இருந்தது. அதாவது மீனவர்களுக்கு எரிபொருள் தட்டுக்கை அல்லது விளையாட்டங்களின் போது
போது நாங்கள் போராட்டங்களை நடத்தி அதுக்கான தீர்வை கூட பெற்றிருந்தோம். இருந்த போதிலும் இன்று நாட்டின் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரண யுத்த சூழ்நிலை காரணமாக நாட்டிலும் அது பங்களிக்கின்றது அந்த யுத்தத்தின் வடுக்கள். எனவே அந்த யுத்தம் நடைபெறுகின்ற போது அங்கிருக்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது யாருக்கும் உணர்வுகளாக சாதாரணமாக ஒரு லிட்டருக்கு 60 ரூபாயை உயர்த்தி இந்த மீனவரின் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த விளையாட்டத்தின் போது சாதாரண மீனவன் தனது வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு சென்ற மீனவனுக்கான அந்த நிலையான ஒரு வருமானத்தை இழக்கின்றான், தான் கடனாளி ஆகின்றான். எனவே அரசு ஒன்றை இதில் புரிந்து கொண்டு இந்த மீனவர்களுக்கான ஒரு உதவி தொகையாக அல்லது விலையில் மானியமாக ஏதோ ஒன்றை வழங்கி இந்த மீனவரின் வாழ்வாதாரத்தில் அரசும் ஒரு கடினமான தொகையை கணிசமான தொகையை வழங்கி இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் தனது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நாங்கள் கடந்த அரசாங்கங்களை செய்திருந்தோம். இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் 1.5 வருடங்களாகியும் நிறைய பிரச்சனைகள் என்று நாங்கள் எவ்வாறு கடந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அத்தனை பிரச்சனையும் இன்றும் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருந்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த அரசு தீர்வை தரும் என்பதற்காக அரசுக்கு எதிரான போராட்டங்களையோ அல்லது அரசுக்கு எதிரான எந்த செயற்பாட்டிலுமோ இந்த வடக்கு மீனவர்கள் இறங்கி செயற்படவில்லை. இருந்த போதிலும் இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை இன்று படிப்படியாக இல்லாமலாக்கப்பட்டு ஒரு பெரிய அளவிலான ஒரு கேள்வி எங்கு நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். எனவே மீனவர் விடயத்திலே அரசாங்கத்தின் மெத்தன போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் உள்ள பிரச்சினை ஏதோ ஒரு வகையிலே இந்த அரசு தீர்க்கும் என்று பார்த்தோம். ஆனால் எதுக்குமான தீர்வில்லாத வழியினால் நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த எங்களது மீனவர்களின் பிரச்சனையை மையப்படுத்தியதாக பாரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் வடக்கிலே அல்லது வடக்கு கிழக்கு இணைந்ததாக மேற்கொள்ள இருக்கின்றோம். அதிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த காலங்களிலே பல அரசியல் கட்சிகள் தமிழ் தரப்பாக இருக்கட்டும் ஏனைய தரப்பாக இருக்கட்டும் எல்லோரும் எங்களோடு இணைந்து போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இப்போது அவர்களே பிரிந்திருக்கின்றார்கள். அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த வடிவிலான தமிழ் மக்களுக்கான தமிழக தமிழ்நாட்டில் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மீனவர்களுக்கான இவர்கள் ஒட்டுமொத்த குரலாக நாங்கள் ஒலிக்க செய்ய ஒரு வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எதிர்காலத்திலே அனைவரையும் ஒன்றிணைத்து அரசுக்கு எதிராக வடக்கு மீனவர்களின் பிரச்சனையை மையப்படுத்தியதாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க நாங்கள் ஆயத்தமாகி வருகின்றோம் என்பதை இதில் பதிவு செய்கின்றோம்.